நம்பர் 100க்கு மேலவும் ஒரு நம்பர் 100க்கு கீழே இருந்து அப்படி மல்டிப்ளை பண்ணுறது. 98 இன்ட்டு 102 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ கூட இருக்குது 100ல் +2 கூட இருக்குது. இது 100ல் எவ்வளோ கம்மியாக இருக்குது -2 கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது 4 டபுள் டிஜிட்டாக தான் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 04 மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணாலும் 100 தான், இதை ஆட் பண்ணாலும் என்னது தான் 100 தான். ஓகே, இந்த மாதிரி மைனஸ் வந்தது அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து 1 கழிச்சுங்க. 1 கழிச்சிட்டு எவ்வளவு 99. ஓகே, அடுத்து இந்த 100லேருந்து இந்த இதை கழிச்சுங்க, 4 கழிச்சிங்கன்னா என்னது 96. ஓகே ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா. 95 இன்ட்டு என்னது 107. ஓகே, 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது -5. 100லேருந்து எவ்வளோ கூட இருக்குது +7. இப்போ என்ன செய்யணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். என்னது -35. அடுத்து இதை ஆட் பண்ணாலும் 102 தான், இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் 102 தான். ஓகே, அந்த மாதிரி மைனஸ் வந்துருந்துன்னா என்ன சொல்லியிருக்கேன், இதுலேருந்து ஒரு நம்பர் கழிங்க 101. 100லேருந்து ஏன்னா 100 தானே பேஸாக இருந்து வச்சுருக்கோம். போன சம்லேயே நம்ம 100 பேஸாக வச்சுருந்ததுனால தான் 100லேருந்து 4 கழிச்சு 96 போட்டோம். இங்கேயும் 100லேருந்து 35 கழிச்சு எவ்வளவு 65. ஓகே,